ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஈவெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி டின்னர் மெனு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி இவங்க ஏற்கனவே ரெகுலராக ரெசார்ட்டுக்கு வந்துட்டுருக்க ஒரு கெஸ்ட்டு. ஸோ எப்போ ஈஸியாக வந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆர்டரை வந்து கேன்சலும் பண்ண முடியல. பட் அவங்களுக்கு தெரியும், ஸோ சந்தியாகிட்ட சொல்லிவிட்டா எந்த டைமாக இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டாங்க. அதே தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ற வரைக்கும் என்ன இருந்தது. பட் அந்த வார்த்தையை சொன்னோன்னே எதுவுமே சொல்ல முடியல. சரி, ஓகே மேம், பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கேற்ற மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. சிக்கன் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய், ரொம்ப சிம்பிளான மாரி தான். சிக்கன் 65 எக்கு. ஸோ சூப்பர்பான ஃபீட்பேக் வந்துருச்சு. ஸோ பிரியாணி தாறுமாறாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் தான் எதுவுமே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதால இன்றைக்கி எங்களால் நான்வெஜ் சாப்பிட முடியல. ஸோ எனிவே இன்னையோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. பட் டேவோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ காலையிலேருந்து எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும், அது எல்லாமே வந்து எல்லாருடைய ஃபீட்பேக்ஸ் கேட்கும்போது, அவங்களுடைய மெசேஜஸ் பார்க்கும்போது அது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஆல். கீப் சப்போர்ட்டிங் சந்தியாஸ் கிச்சன்.